அடையப்பா, இந்த கடல் புயல் ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? புயல் உருவாக முதல்ல என்ன வேணும் தெரியுமா? கடல் தண்ணி 26.5 டிகிரிக்கு மேல சூடா இருக்கணும். அப்படி சூடாகும்போது ஈரக்காத்து மேலே போய் கடல்ல ஒரு வெற்றிடம், அதாவது குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகுது. அப்பதான் நம்ம பூமியின் சுழற்சியால வர்ற கோரியோலிஸ் விசை அது என்ன பண்ணுதுன்னா, சுத்தி இருக்கிற காத்தை அந்த வெற்றிடத்தை நோக்கி இழுத்து சுழல ஆரம்பிக்குது. அப்படித்தான் ஒரு புயலோ ஹரிகேனோ டைஃபூனோ பிறக்குது. சரி, இங்கதான் ட்விஸ்ட். புயல் ஏன் கரையை நோக்கி நகருதுன்னா, மேலடுக்கு வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றோட்டங்கள், ஸ்டீரிங் கரண்ட்ஸ் தான் அதன் திசையை முடிவு செய்யுது. சில நேரங்கள்ல நிலையான உயர் அழுத்த அமைப்புகள் ஒரு சுவரை போல இருந்து புயலை நிலத்தை நோக்கி தள்ளுது. இதனால தான் நம்ம வானிலை ஆய்வாளர்கள் சாட்டலைட் பலூன் டேட்டான்னு பலத வச்சு நுட்பமாக கணிச்சு நமக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கறாங்க. அப்போ புயலுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க? ஒரே நேரத்துல 2 புயல் வந்தா குழப்பம் வராம இருக்கத்தான். கஜா, வர்தா, நிஷான்னு பேர் வைக்கிறது மக்களை எளிதில் உஷார்படுத்ததான். ஆனா ஒரு புயல் அதிக சேதத்தை ஏற்படுத்தினா, உதாரணத்துக்கு நம்ம கடலோர பகுதிகளில் பாலங்கள், விவசாய நிலங்கள்லாம் அடிச்சிட்டு போனா அந்த பேரை நிரந்தரமா நீக்கிடுவாங்க. இனிமே அந்த பேரு மறுபடியும் வராது. வித்தியாசமா இருக்குல்ல? புயல் பேரழிவா இருந்தாலும் சில இடங்கள்ல வறண்ட பகுதிகளுக்கு குடிநீரையும் விவசாயத்துக்கு தண்ணீரையும் கொடுக்கறதில்ல. அதுக்கு ஒரு நல்ல பங்களிப்பும் இருக்கு. மழை கொடுக்கும் இந்த புயல் இயற்கையோட எவ்வளவு பெரிய அறிவியல் ரகசியம். உங்க பகுதியில மறக்க முடியாத ஒரு புயலின் பேர் என்ன? அதனால ஏற்பட்ட தாக்கத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.